Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆண் பாவம் பொல்லாது இந்த படத்துல இருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க விச் இஸ் ஜோடி பொருத்தம்னு சொல்லிட்டு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஜோ அவர் பேர் என்னது ரியோ சாரி ஜோவோட லீட் ரோல் அந்த கேரக்டர் ஸ்டிக் ஆச்சுங்க. அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். அந்த கேரக்டர் எனக்கு அப்படியே ஸ்டிக் ஆச்சு. அதான் ஜோன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் ஜோ கூட தான் செம்மையா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஜோ தான் அந்த மனசு நிற்குது. ஸ்வீட் ஹார்ட்ல கூட ரீசெண்டா வந்து செம்மையா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. லைக் சில பேருக்கு பார்க்க ஆக்வர்டா இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் டீனேஜர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து செம்ம கனெக்டா இருக்கும். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, எது கரெக்ட் ரைட்னு மட்டும் காமெடி கலந்து லைக் எமோஷனல் கலந்து அழகாக ஒரு மெசேஜை வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்லியிருப்பாங்க, எல்லா ஃபேமிலிஸ்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகாவே ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. மறக்காம அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த படத்துல இருந்து சித்து குமாரோட மியூசிக்கல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பண்ணாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டு வந்துருமா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு. இந்த படம் வந்துட்டு எல்லா மேன்ஸ்க்கும் டெடிகேஷன் நினைக்கிறேன். இப்படி வரப்போது பார்ப்போம். ஃபேமிலி ஸ்டோரி பேசிக்லி. இது உன் வீடு. இங்க உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். எனக்கு பாக்குறதுக்கு ஜோ 2 மாதிரி இருக்கு. ஒருவேளை வாட் இஃப் ஜோ வந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணா இந்த படத்துல. முகம் பார்த்து உலகம் அத மறந்து உன ரசிச்சேன். அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிறேன் வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிறேன் வாடி. மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத. ரீரி பாப்ப மப கமத பகம திரி ரீரி பாப்ப மப கமத பகம திரி சனிரி சாச பப கமத பகம திரி பத பாப்ப சனிரி சாச ராத பா. உறிஞ்சிக்கிட்டு வாழ உறுத்தி சிறகடிச்சு வந்தாளே. பல வருஷ கனவை குவிச்சு அஞ்சடிய நின்னாளே. கூட அவ இருந்தாலே போதும் கோபுரமாய கூற மாறும். வரி வரிய கவிதை எழுதி இருவிழியில் அடைச்சாளே. நடு இரவில் நடப்ப அனுப்பி கனவை கொள்ளை அடிச்சாளே. ஒத்த விரல் பட்டாலே போதும் 10 ஜென்மம் என் மூச்சு வாழும். உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன். இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன். காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன். உனக்குள்ள என்ன நானும் பார்க்க போறேன்டி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி.
ஓகே கைஸ், பார்த்துட்டோம், ஜோடி பொருத்தம். சாங் அப்படியே லைக் அப்படியே நம்ம ஸ்டைல்ல இருக்கு, இந்தியன் கிளாசிக்கல் ஸ்டைல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகேவா, நல்லா இருக்கு. அந்த 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 லிரிக்ஸ் கூட ரொம்ப லவ்லியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த கல்யாண சீன்ஸ் அதான் முக்கியமா சொல்லணும். அந்த அந்த கேரக்டர் பேர் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜோ படத்துல அவரோட மாளவிகாவோட கேரக்டர் பேர் யோசிச்சுட்டே இருந்தேன். சுச்சி. ஓகே, எனக்கு அந்த லிட்டரலி அந்த போஸை பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த ஜோட பேர் தான் நான் வந்துட்டே இருக்கேன். ஜோ ஜோ சுச்சி. எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் வாட் இஃப் ஜோ மேரிட் வித் சுச்சி, எனக்கு அந்த மாதிரி ஸ்டாரி பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த அந்த கல்யாண சீனு. எனக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஞாபகம் படுது. உண்மையிலே வந்துட்டு அது அந்த படம் ஜோ படத்துல வந்து செம்ம ஹார்ட் சீன். அன்எக்ஸ்பெக்டட் டெத் தெரியுமா, சுச்சி அந்த அந்த முடிவு எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ சொல்லும் போது கூட ஒரு மாதிரி சிலுக்குது பாருங்க. லைக் வந்து அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்த, அந்த மாதிரி பாதிப்பு கொடுத்த சீன்ஸ் அந்த படத்திலே. சுச்சியோட இழப்பு, ஓகேவா, சாரி, சுச்சி இறந்தது ஜோவோட இழப்பு தானே கணக்குக்கு. அம்மா எப்படி பிடிச்சிருப்பான், பட் அது வந்துட்டு குடிக்கிறது, சிகரெட் குடி அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அது வேற மாதிரி அவாய்ட் பண்ணிருக்கலாம். வர்ணமாயிரம் மாதிரி சூர்யா மாதிரி காட்டணும் எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அது குடிச்சது அதே இந்த காலத்துலயும் அதே குடி, அதே ஸ்மோக்கு, அது அப்படியே வர்ணமாயிரம் காலத்துலாம் வந்து அது வேறங்க அப்படி தவிர்க்காங்க. பட் பரவாயில்ல, எனக்கு என்னமோ ஜோ வெட்ஸ் சுச்சி அந்த மாதிரிதான் எனக்கு அது அந்த சீனை பாக்குற மாதிரி இருக்கு. அந்த போட்டோ, அந்த பிக்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஜோவை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஜோ அண்ட் சுச்சி. ஓகேவா, ஸோ யாரும் ஜோ படம் பார்க்கவே மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா. அதுலதான் உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த கேரக்டர்ஸ், இந்த அந்த ஆர்டிஸ்ட் கூட. ஓகே, ஸோ மறுபடியும் ரியோ அண்ட் வந்துட்டு மாளவிகா அவங்க 2 பேர் பேரா திரும்ப கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பார்க்கறதுக்கு ரொம்ப இவங்க கொஞ்சம் நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருக்க கப்பலா இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த படத்துல எப்படி இருக்க போகுதுன்று. ஸோ நான் கீழே ஒருத்தர் நீங்க கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆன் பவன் போலாதோட ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next year. Signing off. Take care. Bye.